சிஎஸ்கே எஸ்ஆர்எச் கூட தோத்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கேக்கு பிளே ஆஃப்க்கு போறதுக்கு கொஞ்சம் நஞ்சமாவது வாய்ப்பு இருக்கா இல்ல அம்புட்டு தானா? இப்படிதாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இப்ப இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கெத்தா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இடத்த பிடிச்சு அவங்க பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க. அடுத்து குஜராத் எஸ்ஆர்எச்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டீமும் பிளே ஆஃப்க்கு வந்து போயிட்டாங்க. இப்ப பிளே ஆஃப் ரேஸ்ல 4வது இடத்துக்கு தாங்க ஒரு பெரிய போட்டியே போய்கிட்டு இருக்கு. இதுல யாரெல்லாம் போட்டி போடுறாங்க அப்படின்னா பஞ்சாப், சிஎஸ்கே, ராஜஸ்தான், டெல்லின்னு சொல்லி 4 டீம் வந்து போட்டி போடுறாங்க. எப்ப எல்லாம் போட்டி போடலாம் இருக்கட்டும், சிஎஸ்கேக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. இப்ப சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா நம்ம அடுத்து குஜராத் கூட எப்படியாவது வின் பண்ணியே ஆகணுங்க. வின் பண்ணா மட்டும்தான் நம்ம பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும். வின் பண்ணலன்னா பிங்கிலிக்கு பிலாப்பி தான். சரிப்பா வின் பண்ணிட்டா போதும்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாங்க இல்ல. சிஎஸ்கே குஜராத் கூட வின் பண்ணா மட்டும் பத்தாது, நமக்கு லக்னோ, மும்பை இந்த மாதிரி டீம் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இதே மாதிரி நம்ம கூட பிளே ஆஃப் ரேஸ்ல பஞ்சாப்பும் இருக்காங்க, ராஜஸ்தானும் இருக்காங்க. அதனால பஞ்சாப் வந்து அடுத்த மேட்சை வின் பண்ணி சிஎஸ்கே தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போயிடுவாங்க. அதனால நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன விரும்புவாங்க அப்படின்னா, இப்போ பஞ்சாப் லக்னோ கூட விளையாடுறாங்க, லக்னோ எப்படி நம்மளை தோக்கடிச்சாங்களோ அதே மாதிரி பஞ்சாப்பை தோக்கடிக்கணும் அப்படின்னு தான் வந்து விரும்புவாங்க. அதே மாதிரி ராஜஸ்தானுக்கு வந்து இன்னும் 2 மேட்ச் வந்து இருக்கு. ஒன்று லக்னோ கூட இருக்கு, இன்னொன்று மும்பை கூட வந்து இருக்கு. ராஜஸ்தான் 2 மேட்சும் தோத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை ராஜஸ்தான் ஒரு மேட்சை தோத்து ஒரு மேட்ச் அதிரி புதிரியா வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிருங்க. ஏன்னா சிஎஸ்கே நெட் ரன் ரேட் வந்து கொஞ்சம் மோசமாக தான் வந்திருக்கு. அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன வேண்டுவாங்க அப்படின்னா, ராஜஸ்தான் வந்து அடுத்த 2 மேட்சுமே வந்து தோக்கணும். எப்படி மும்பை வந்து பஞ்சாபை தோக்கடிச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அதே மாதிரி மும்பையும் ராஜஸ்தானை தோக்கடிக்கணும், லக்னோவும் ராஜஸ்தானை தோக்கடிக்கணும் இப்படின்னு தான் வந்து வேண்டுவாங்க. சரிப்பா இந்த பிளே ஆஃப் ரேஸ்ல டெல்லியும் தானே வந்திருக்காங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும்ல அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஆனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் வந்து என்னதான் அவங்க அடுத்த மேட்ச் வந்து வின் பண்ணி அவங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் அவங்களோட நெட் ரன் ரேட் சிஎஸ்கே விட ரொம்ப மோசமாக வந்திருக்குங்க. அதனால மேத்தமெட்டிக்கலாக சான்சஸ் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக வந்து சான்சஸ் கம்மி அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் சினாரியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ சிஎஸ்கே வந்து போன மேட்ச் கோட்டை விட்டாங்க, அதே மாதிரி கோட்டை விடுவாங்களா இல்லை நம்ம குஜராத்தை வந்து வின் பண்ணி அழகாக பிளே ஆஃப்க்கு போவோமா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.